தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் எண்ணங்கள், உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தைகள் எதை நோக்கி பார்க்கிறது? யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? இந்த உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தின் காரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு நாளிலே நம்மை விட்டு அது விலகி போகும். அவைகளெல்லாம் கடந்து போகும். ஆனால் கடந்து போகாதவர், நிலைத்திருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக, உங்களுடைய கண்கள் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கத்தக்கதாக. அப்போது நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைய செய்கிறார். அவருடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே ஸ்தேவான் என்கிறதான கர்த்தருடைய தாசனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அங்கே அவன் உரத்த சத்தமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுடைய துன்பத்தின் நேரம், துக்கத்தின் நேரம், அவனை கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு ஏதுவாய் ஜனங்கள் மூர்க்கத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் அவன் பரலோகத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். பார்க்கும் பொழுது அவனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பித்தார். அவன் பார்த்த காரியம் என்ன? அங்கே தேவன் தம்முடைய வானத்தை திறந்து, ஆமேன், வானத்தை திறந்து அங்கு இருக்கிறதான மனுஷகுமாரன் அங்கே வலது பாரிசத்தில் நிற்கிறதை அவன் காணத்தக்கதாக. இன்றைக்கு தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கிறதான உங்கள் வாழ்க்கை மகிமையை காணத்தக்கதாக. எத்தனை துன்பத்தின் பாதையில் போனாலும், துக்கத்தின் பாதையில் போனாலும், அவமானத்தின் பாதையில் போனாலும், வெட்கத்தின் பாதையில் போனாலும், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்கும்படி செய்வார். அவர்களுக்காக வானத்தை திறக்கும்படி செய்வார். அவர்களுடைய கண்கள் கர்த்தரை பார்க்கத்தக்கதாக, கர்த்தருடைய பிரகாசத்தை பார்க்கத்தக்கதாக, கர்த்தருடைய மகிமையை காணத்தக்கதாக தேவன் அங்கே விளங்க பண்ணுகிறவர். ஆகையால் தேவ ஜனமே, இந்த ஓடுகிற ஓட்டத்தில் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகள் ஆனாலும் சரி, அவரை பார்க்கிறத விட்டுறாதீங்க, அவரை நோக்கி பார்க்கிறத விட்டுறாதீங்க. சில நேரத்தில் நம்முடைய கண்கள் மற்றவர்களை நோக்கி பார்ப்பதற்கு ஏதுவாய் ஓடும். இடம் கொடுத்துறாதீங்க. உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசமடைய செய்வார். ஒருபோதும் உங்களை வெட்கமடைய விடமாட்டார். ஒருபோதும் உங்களை வெட்கப்படைய விடமாட்டார். ஸ்தேவான் வாழ்க்கை கொலை செய்தார்கள், ஆனால் கர்த்தர் வெட்கமடைய விடவில்லை. பரலோகத்தை திறந்தார், வானத்தை திறந்தார், தேவனை காணும்படி செய்தார். தம்முடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஆம் தேவ பிள்ளையே, அதுதான் மகிமை, அதுதான் தேவன், அதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம். இட்ஸ் மை போர்ஷன், அதுவே என்னுடைய பங்கு. அந்த பங்கை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதனாலிலும் இந்த உலகத்தின் ஓட்டத்திலே ஓடுகிற தேவ பிள்ளைகள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளானாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்து நேரங்களானாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான அந்த கண்களை, இருதயத்தை, சிந்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உம்மை காண வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தரை காண, வானங்கள் திறந்திருக்கிறதை காண, தேவ மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வார். ஒருபோதும் என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you. God bless you. God bless you.